தாவீது. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சாமுவேல் ஈசாயையும் அவருடைய குமாரரையும் அவருடைய வீட்டிலே பரிசுத்தம் பண்ணுகிறார். ஈசாயின் குமாரர் ஒவ்வொருவராக சாமுவேலிடத்தில் வருகிறார்கள். ஈசாய்க்கு மொத்தம் 8 குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 7 பேர் இப்போது ஈசாயோடு கூட அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் இளையவனாகிய தாவீது ஈசாயின் 8வது குமாரன். இவர் வீட்டிற்கு வெளியே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். சாமுவேல் ஈசாயின் குமாரரை பரிசுத்தம் பண்ணும்போது முதலாவதாக ஈசாயின் மூத்த குமாரனாகிய எலியாப் சாமுவேலிடத்தில் வருகிறார். சாமுவேல் எலியாவை பார்த்த உடனேயே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்று சொல்லுகிறார். எலியாப் நல்ல சரீர வளர்ச்சி உடையவர். இவருடைய முகமும் கம்பீரமாயிருக்கிறது. சாமுவேல் சாதாரண மனுஷனைப் போலவே செயல்படுகிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். பரிசுத்த வேதாகமத்தில் எலியாப் என்னும் பெயரில் 6 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: செபுலோனியன், ரூபன் கோத்திரத்தான், ஈசாயின் மூத்த குமாரன், ஒரு லேவியன், காத்தியன், சாமுவேலின் முன்னோர், மறுபெயர் எலிஹூ எலியேல். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். அவர்களுக்கு பிரியமான பிரகாரம் சவுல் அவர்களுக்கு ராஜாவானார். சவுல் சரீர வளர்ச்சியும் பராக்கிரமமான தேகமும் உடையவர். மனுஷர் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள். இப்போதோ கர்த்தர் தமக்கு பிரியமான ஒருவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தர் மனுஷர் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை. மனுஷர் முகத்தையும் வெளித்தோற்றத்தையும் பார்ப்பார்கள். கர்த்தரோ மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்மால் மனுஷருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. மனுஷரால் வெளித்தோற்றத்தை மாத்திரமே பார்க்க முடியும். கர்த்தரோ நம்மை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நம்முடைய சுபாவங்களையும் பார்க்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார். நம்முடைய உள்ளான நோக்கங்களை கர்த்தர் புரிந்து கொள்கிறார். நாம் மனுஷருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்களை நிதானிக்கிறோம். அவர்களுடைய முகத்தை பார்க்கிறோம், உருவத்தை பார்க்கிறோம், சரீரத்தில் வளர்ச்சியை பார்க்கிறோம். கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை பார்த்து நம்மை நிதானித்து அறிகிறார். நாம் மனுஷருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்களுடைய அழகை ரசிக்கிறோம். மனுஷருக்குள்ளே எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஒரு சிலர் வெளித்தோற்றத்திலே மிகவும் அழகாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு உள்ளேயோ மாய்மாலமும் கபடும் சூதும் வஞ்சகமும் நிரம்பியிருக்கும்.
நம்மால் மனுஷருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய உண்மையான சுபாவங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஈசாயின் மூத்த குமாரனாகிய எலியாபை பார்த்த உடனேயே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் என்று சாமுவேல் தீர்மானம் பண்ணிவிடுகிறார். ஆனால் கர்த்தரோ எலியாபின் இருதயத்தை பார்த்து அவனை புறக்கணித்து விடுகிறார். அதன் பின்பு ஈசாயின் அடுத்த குமாரனாகிய அபினதாப் சாமுவேலுக்கு முன்பாக வருகிறான். கர்த்தர் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அதன் பின்பு ஈசாய் தன் அடுத்த குமாரனாகிய சம்மாவையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். கர்த்தர் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் அபினதாப் என்னும் பெயரில் 4 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: பல வருஷங்களாக உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தவன், ஈசாயின் 2வது குமாரன், சவுலின் குமாரன், சாலமோனுடைய அதிகாரி. பரிசுத்த வேதாகமத்தில் சம்மா என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: ஏதோமின் பிரபு, ஈசாயின் 3வது குமாரன், மறுபெயர் சிமியா, தாவீதின் மனுஷரில் முதல்வன், தாவீதின் பராக்கிரமசாலிகளில் ஒருவன், மறுபெயர் சம்ஹூத், தாவீதின் மற்றொரு பராக்கிரமசாலி. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. பின்பு சாமுவேல் ஈசாயிடம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறார். ஈசாய் சாமுவேலிடம், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்கிறார். சாமுவேல் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். ஈசாயின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்வையிடுகிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலின் காதில் அந்த குமாரனை பற்றிய காரியத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். சாமுவேல் ஈசாயின் குமாரரில் தாவீதை தவிர வேறு யாரையுமே அபிஷேகம் பண்ணவில்லை. ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பது மட்டுமே சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது யார் என்று இன்னும் சாமுவேலுக்கு தெரியவில்லை. ஈசாயின் குமாரரில் சாமுவேல் 7 பேரையும் பார்த்துவிட்டார். ஈசாய்க்கு இன்னும் ஒரு பிள்ளை இருப்பதை சாமுவேல் தெரிந்து கொண்டார். அவனையும் வீட்டிற்கு வருமாறு அழைத்து அதுவரையிலும் சாமுவேல் பந்தி இருக்காமல் காத்திருக்கிறார். தாவீது எல்லோருக்கும் இளையவன், ஆடுகளை மேய்க்கிறவன். ஆனாலும் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவன். அவன் வந்தவுடனே, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சாமுவேலிடம் கூறுகிறார். தமது இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக கர்த்தர் தாவீதை காண்கிறார். ஈசாயின் 8 குமாரரில் தாவீது இளையவன். ஆனாலும் அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். அவன் சிறுவனாக இருக்கும் போதே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொன்றவன். யுத்தத்தில் போரிடும் 10,000 பேருக்கு தாவீது சமானமானவன். பார்ப்பதற்கும் அழகுள்ளவன், வீரத்திலும் சிறந்தவன், நல்ல இருதயம் உள்ளவன். ஒரு ராஜாவிற்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளும் தாவீதிடம் இருக்கிறது. ஈசாயின் குடும்பத்தில் தாவீதிற்கு எந்தவிதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. அவன் இல்லாமலேயே ஈசாயின் வீட்டில் பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. ஈசாய்க்கு தாவீது முக்கியமானவனாக இல்லாதே போனாலும் கர்த்தருக்கு தமது திட்டத்தை நிறைவேற்ற அவன் முக்கியமானவனாக இருக்கிறான். தாவீது இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்று சாமுவேல் சொல்லுகிறார். பந்தியிருப்பதற்கு முன்பாக ஒரு தனி அறையில் சாமுவேல், ஈசாயின் குமாரர் ஆகியோர் இருக்கிறார்கள். சாமுவேல் தாவீதை அவனுடைய சகோதரருக்கும் தகப்பனுக்கும் முன்பாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அபிஷேகம் பண்ணவில்லை. தாவீது என்னும் பெயருக்கு பிரியமானவன் என்று பொருள். தாவீது பிரியமான நேசகுமாரனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஈசாயின் குமாரர்களில் தாவீது எல்லோருக்கும் இளையவன். கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். ஆனால் சாமுவேல் ஈசாயின் வீட்டில் இருக்கும்போது தாவீது அங்கே இல்லை. அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஈசாயின் வீட்டிலே அப்போது தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாய் சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஈசாயின் எல்லா குமாரரும் வீட்டிலே இருக்கிறார்கள். சாமுவேல் ஈசாயையும் அவருடைய குமாரரையும் பரிசுத்தம் பண்ணுகிறார். ஈசாயின் வீட்டில் பலிவிருந்து நடக்கப் போகிறது. இந்த சம்பவம் தாவீதுக்கு அறிவிக்கப்படவில்லை. தன்னுடைய வீட்டில் நடைபெறப் போகிற பலி விருந்துக்கு தாவீதுக்கு அழைப்பு இல்லை. அவர் எப்போதும் போல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். தாவீது கரவலாடுகளின் பின்னாக திரிந்தார். கர்த்தரோ ஆடுகளை மேய்த்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதைப் போலவே மோசேயும் தன்னுடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது கர்த்தர் மோசேயை சந்தித்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரரை மீட்டு வரச் சொன்னார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சங்கீதம் 78, 70 முதல் 72 வரை. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரப்போகிற தாவீது நடத்தில் இராணுவ வீரருக்குரிய சுபாவம் இருக்க வேண்டும் என்று பொதுவாக எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். தாவீதின் ஜீவியம் இராணுவ ஜீவியமாக இல்லை. அவருடைய ஜீவியம் ஒரு மேய்ப்பரின் ஜீவியமாக இருக்கிறது. இராணுவ ஜீவியத்தை விட மேய்ப்பரின் ஜீவியமே பரலோக ஜீவியத்திற்கு ஏற்ற ஜீவியமாய் இருக்கிறது. ஆடுகளை மேய்க்கிற தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ராஜாவின் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தாவீது ஏற்றவராய் இருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிறவர்கள் தங்கள் மந்தையின் மீது அன்பாயும் கரிசனையாயும் இருப்பார்கள். ராஜாவும் தன்னுடைய தேசத்து ஜனத்தார் மீது அன்பாயும் கரிசனையாயும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாய் இருந்து அவர்களை பராமரிக்க வேண்டும். சாமுவேல் இதுவரையிலும் தாவீதை பார்த்ததில்லை. கர்த்தரோ ஈசாயின் மற்ற 7 குமாரரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரோ இதை சாமுவேலிடத்தில் தீர்மானமாக சொல்லிவிடுகிறார். கர்த்தர் ஈசாயின் குமாரரில் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்பது சாமுவேலுக்கு தெரியும். ஆனால் ஈசாயின் குமாரராகிய இந்த 7 பேரில் ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மீதம் உள்ள அந்த இளைய குமாரனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்று சாமுவேல் முழு நிச்சயத்தோடு நம்புகிறார். ஆகையினால் சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் குடும்பத்தார் பலிவிருந்துக்கு அவரை அழைக்கவில்லை. ஆனால் சாமுவேலோ தாவீது வராமல் அந்த பலிவிருந்தில் பங்கு பெற மறுத்து விடுகிறார். இது தேவனுடைய தெய்வீக தீர்மானமாய் இருக்கிறது. மனுஷர் நம்மை புறக்கணித்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நாம் மனுஷருக்கு ஆகாதவர்களாக இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஈசாய் ஆள் அனுப்பி தாவீதை தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறார். ஈசாயின் இளைய மகனாகிய தாவீது வீட்டிற்கு உள்ளே வருகிறார். தாவீதின் வஸ்திரத்தை பற்றி இங்கு ஒன்றுமே சொல்லப்படவில்லை. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான் என்று தாவீதின் சரீர அழகை பற்றி மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஒருவேளை ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய வஸ்திரத்தை உடுத்தி இருக்கலாம். அது சாதாரண வஸ்திரம். தாவீதை பற்றிய காரியங்கள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஈசாயின் 8 குமாரரில் இளையவன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறவன், சிவந்த மேனி உடையவன், அழகிய கண்கள் உடையவன், நல்ல ரூபம் உள்ளவன். ஆடு மேய்க்கிறவர்கள் வெயிலிலும் காற்றிலும் சுற்றி அலைவார்கள். அவர்களுடைய சரீரம் முழுவதும் வேர்வை நாற்றமும் ஆடுகளின் நாற்றமும் இருக்கும். ஒருவேளை தாவீது வீட்டிற்குள் வந்தபோது தாவீதின் சரீரத்தில் ஆடுகளின் துர்நாற்றம் வீசியிருக்கலாம். ஆனால் தாவீதின் தோற்றம் அழகாய் இருக்கிறது. தாவீதின் கண்களும் பார்வையும் அழகாய் இருக்கிறது. தாவீதின் மேனி சிவப்பாய் இருக்கிறது. மொத்தத்தில் தாவீது நல்ல ரூபம் உள்ளவராய் இருக்கிறார். தாவீதின் தோற்றம் சவுலின் தோற்றத்தைப் போல் கம்பீரமாய் இல்லை. சவுல் நல்ல உயரமுள்ளவராய் இருந்தார். தாவீதோ சிறு பையனாக இருக்கிறார். தாவீதுக்கு தன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்தவோ அலங்காரம் பண்ணவோ ஒரு பொருளும் இல்லை. அவர் வெயிலிலும் காற்றிலும் சுற்றி அலைந்து தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்.
தாவீதை சுத்தம் பண்ணாமல் அழகுபடுத்தாமல் அப்படியே சாமுவேலிடத்தில் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். சாமுவேல் தாவீதை பார்க்கிறார். ஈசாயின் மூத்த குமாரனை பார்த்தபோது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்று சாமுவேலின் மனது சொல்லிற்று. இப்போது சாமுவேல் தாவீதை பார்க்கிறார். சாமுவேலின் மனதிலே தாவீதுக்கு ஆதரவான வார்த்தைகள் ஒன்றும் உண்டாகவில்லை. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம் பேசுகிறார். இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சாமுவேலிடம் ரகசியம் பேசுவது போல அவருடைய காதிலே பேசுகிறார். கர்த்தர் ஏற்கனவே சாமுவேலிடம் சவுலை பற்றி அவருடைய காதுகள் கேட்க பேசியிருக்கிறார். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். 1 சாமுவேல் 9:15-16. கர்த்தர் சாமுவேலிடம், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். தேவனுடைய தெய்வீக அங்கீகாரம் இங்கே உறுதி பண்ணப்படுகிறது. தாவீது சிறு பையனாக இருந்தாலும் ஏற்ற காலத்திலே தாவீதுக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்வதற்கு தேவையான கிருபைகளையும் தாளந்துகளையும் ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே தாவீதுக்கு கொடுப்பார். தாவீது மேசியாவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். மேசியா என்னும் பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். கர்த்தர் சாமுவேலிடம் தாவீதை அபிஷேகம் பண்ணுமாறு சொல்லுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கியிருப்பார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம் என்று தாவீதுக்கு கொடுக்கப்படாமல் அளவில்லாமல் கொடுக்கப்படும். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வாக்கியத்திற்கு சாமுவேல் தாவீதை அவருடைய சகோதரர்களிடமிருந்து தனியே பிரித்து அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். ஈசாயின் 7 குமாரர்களிடத்திலிருந்து தாவீது தனியாக பிரிக்கப்படுகிறார். சாமுவேல் தாவீதை அவருடைய சகோதரர் எல்லோருக்கும் நடுவிலே அபிஷேகம் பண்ணாமல் அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய் தனிமையிலே அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதன் விவரம் வருமாறு: சாமுவேலால், யூதாவின் மனுஷரால், இஸ்ரவேலின் மனுஷரால். குறிப்பிட்ட வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் மனுஷர் மீது வந்து இறங்கி அவர்களுக்கு இதுவரையிலும் இல்லாத புதிய அனுபவங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கிய நாளில் இருந்து அவர் தாவீதை புதிய வல்லமையினால் நிரப்புகிறார். தம்முடைய அழைப்புக்கு ஏற்ற கிரியை செய்வதற்கு தாவீதிற்கு பலனை கொடுக்கிறார். தாவீது சாமுவேலின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். சாமுவேல் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருப்பது தாவீதின் சகோதரருக்கு இப்போது வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தாவீதின் சகோதரருக்கு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது தெரியவில்லை. தாவீதின் மூத்த சகோதரனாகிய எலியாப் தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிறவனாகவே பாவிக்கிறார். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்னும் சத்தியம் எலியாபுக்கு தெரியவில்லை. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். 1 சாமுவேல் 17:28. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருக்கிறார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விடுகிறார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்படும் போது பெரிய சடங்காச்சாரம் எதுவும் நடைபெறவில்லை. அது ஒரு சாதாரண சம்பவமாகவே நடைபெறுகிறது. ஆனாலும் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி தம்முடைய தெய்வீக வல்லமையை தாவீதுக்கு கொடுக்கிறார்.
தாவீதோடு கூட தெய்வீக வல்லமை இருக்கும் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அடையாளமாயிருக்கிறது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது உலக பிரகாரமான சடங்குகளினால் அவருடைய ராஜரீகம் உறுதி பண்ணப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய தெய்வீக வல்லமையினால் தாவீதுக்கு ராஜரீகம் உறுதி பண்ணப்படுகிறது. தாவீதின் சிரசின் மீது கிரீடம் சூட்டப்படவில்லை. அவருடைய கைகளில் செங்கோல் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புவதை தாவீது தனக்குள்ளே உணர்கிறார். தாவீது இதன் பின்பு சிங்கத்தையும் கரடியையும் கொன்றார் என்று வாசிக்கிறோம். அவருக்கு இசைக்கருவிகளை இசைப்பதிலும் பாடல்களை ஏற்றுவதிலும் விசேஷித்த தாளந்துகள் இருந்ததையும் நாம் வாசிக்கிறோம். இவையெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினதினால் உண்டாயிற்று. இவை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு ராமாவுக்கு பாதுகாப்பாக போய் சேருகிறார். இதன் பின்பு சாமுவேலை பற்றி ஒரே ஒரு வசனத்தில் மாத்திரமே வாசிக்கிறோம். அதன் பின்பு சாமுவேல் மரித்து போன சம்பவத்தை வாசிக்கிறோம். சாமுவேலை பற்றி வேத வாக்கியங்களில் வேறு ஒன்றும் சொல்லப்படவில்லை. சாமுவேலின் ஊழியம் நிறைவு பெறுகிறது. சாமுவேல் தன் ஓட்டத்தை முடித்து கர்த்தருக்குள் சமாதானமாய் மரித்து போகிறார். யூதாவின் கோத்திரத்திலே தாவீதின் கைகளில் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாசனமும் செங்கோலும் கொடுக்கப்படுவதை சாமுவேலின் கண்கள் காண்கிறது. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடவில்லை.